ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு காலையில காஸ்ட்கோ போலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. 10:00 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் தண்ணி எதுவுமே பத்தாது அப்படிங்கிறனால, சரி இன்னைக்கே போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு, போகும்போதே வந்து வாஷிங் மிஷின்லாம் ஆன் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் வந்ததுமே ட்ரையர்ல எடுத்து போட்டோம் அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும். நாளைக்கு என் ஹஸ்பண்டுக்குமே டியூட்டி இருக்கு. நித்துக்குமே ஸ்கூல் இருக்கு அப்படிங்கிறனால. வழக்கம் போல உள்ள போனதுமே நம்மளால ஐஃபோனு, லேப்டாப்பு, வாட்ச் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த பக்கமே வந்தாங்க. அத போய் பார்த்துட்டு வந்தா தான் இவங்களுக்கு வந்து ஷாப்பிங் பண்றதுக்கே வந்து மைண்ட் செட் ஆகும் போல. இன்னைக்கு இந்தியன் ஃபுட் தான் சாம்பிளுக்காக வச்சிருந்தாங்க. நாங்க இருக்க இடத்துல இந்தியன்ஸ் அவ்வளவா கிடையாது அப்படிங்கிறனால, ஒரு இந்தியன் கிராசரி ஷாப்போ, இல்ல ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் எதையுமே பார்க்க முடியாது. ஆனா இப்ப கொஞ்ச நாளா காஸ்ட்கோ சிட்டி மார்க்கெட்லலாம் இந்த மாரி ஃபுட் ஐட்டம்ஸ், கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸுமே வச்சிருக்காங்க. ஆனா ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. காஸ்ட்கோல வந்து கொஞ்சம் துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு இது 2மே கிடைக்குது. ரேட்டுமே ஓகேவா தான் இருக்கு. ஆனா சிட்டி மார்க்கெட்லாம் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறனால எதையும் இங்க வாங்கிக்கிறது கிடையாது. இந்த ஃபுட்டுல வந்து சிக்கன் டிக்கா மசாலா, பட்டர் சிக்கன், பாம்பே பொட்டேட்டோஸ், அப்புறம் லெமன் ரைஸ் தான் வச்சிருந்தாங்க. லெமன் ரைஸ்லாம் வாயிலே வைக்க முடியாது. அதுல லெமன் ஃப்ளேவரே இருக்காது. வெறும் மஞ்சத்தூள் மட்டும் தான் இருக்கும். இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா சிக்கன் கேஷோ கறின்னு வச்சிருந்தாங்க. எல்லாமே சாம்பிள் பார்க்கறதோட சரி, எதையுமே வாங்குறது கிடையாது நாங்க. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு மதிய லஞ்சுமே காஸ்ட்கோலயே முடிச்சாச்சு. அங்கருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ற ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். மார்னிங் மீட்டிங் ஒண்ணு அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அப்ப செஃப் ஒருத்தவங்க ஸ்வீட் குடுத்திருந்தாங்க. அத மறந்து டேபிள்லயே வச்சுட்டு வந்தனால, சரி எடுத்துட்டு அப்படியே சிட்டி மார்க்கெட் போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிறலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 4:00 ஆயிடுச்சு. வந்ததுமே நல்லா ஜில்லுன்னு வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு குடிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இருந்துச்சு. நான் ஜூஸ் போட்டுட்டு இருக்கும்போதே பசங்க 2 பேரும் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் வாங்கிட்டு வரும்போது நித்து வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தான். நான் ஹக் பண்ணி தேங்க் யூ நித்து அப்படின்னு சொன்னனால, என்னோட சின்ன பையன் வந்து கோச்சுட்டான். அப்ப எனக்கு மட்டும் தேங்க் யூ சொல்லல அப்படின்னா, இல்ல நீங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணா தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கவும், உடனே இந்த வீக் வந்து அவன் வேக வேகமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தான். ஈவினிங் ஜூஸ் எல்லாம் குடிச்சதுமே ஒரு 1 ஹவர் நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரையர்லாம் ஆன் பண்ணிட்டு, நைட்டு டின்னர் வேலையுமே ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டுக்கு வந்து சிம்பிளா இட்லி ஊத்திட்டு, தக்காளி சட்னி மட்டும் தான் அரைச்சிருந்தேன். டின்னர்லாம் முடிச்சுட்டு, இந்த கிளீனிங் வேலைய முடிச்சா மட்டும் தான் ஒரு ஃபுல்லா வேலை முடிஞ்ச மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.